இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? வெற்றியா தோல்வியா? கொஞ்ச நேரம் எனக்காக இல்ல உங்களுக்காக உங்க எல்லா வேலைகளையும் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அமைதியா இந்த வருஷம் ஃபுல்லா உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க முடியுமா? எஸ், கண்டிப்பா நிறைய வெற்றிகள், அதை விட அதிகமா தோல்விகள் சந்திச்சிருப்பீங்க. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, என்ன நடந்திருந்தாலும் இந்த வருஷத்தை முழுசா கிராஸ் பண்ணியிருக்கோம். இதுவே மிகப்பெரிய வெற்றி இல்லையா? எவ்வளவு வெற்றிகள் இருந்தாலும் எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் இதோ எல்லாத்தையும் எதிர்த்து நின்று கிராஸ் பண்ணிட்டு அடுத்த வெற்றிக்காகவும் அடுத்த தோல்விக்காகவும் நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். எஸ், இந்த வருஷத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வருஷத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எல்லாரும் 50 years 100 years அப்படின்னு வாழணும்னு நினைப்பாங்க. பட் அது எல்லாமே நம்மளே நமக்காக உருவாக்கிக்கிட்ட கற்பனை தான். இந்த செகண்ட், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் மட்டும்தான் உண்மை. இந்த நொடி மட்டும்தான் நிஜம். அடுத்த செகண்ட் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. சோ ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியா உங்களுக்காக மட்டும் வாழுங்க. அப்போ வெற்றி தோல்வி இப்படி எதுவுமே பெருசா இருக்காது. ஸோ இந்த அப்கமிங் இயர்ஸ்க்கு பெரிய வாக்குறுதி எல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்காக ஹாப்பியா, அந்த செகண்ட் ஹாப்பியா வாழணும்னு முடிவெடுத்தீங்கன்னாவே போதும். இது என்னோட ஜஸ்ட் ரெக்வஸ்ட் தான். ஃபைனலா ஒரு லைன் சொல்றேன், பிடிச்சா எடுத்துக்கங்க. உங்களோட உண்மைதான் உங்க வாழ்க்கையின் ஆரம்பம். எஸ், உண்மையா இருங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க.